வணக்கம் மக்களே. மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்காக பச்சரிசி மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பச்சரிசி மாவும் கோலமும் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2 கப்பு கோலமாவு போட்டுக்கலாம். இந்த கோலமாவு பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடும்போது வாசனை நல்லா பளிச்சுன்னு தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்குறது. கோலம் டிசைனுங்க அவ்வளோ அழகாக வரும். நம்ம கை தகுந்த டிசைனுங்க வரும் இந்த மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோலமாவு போட்டாச்சு. 2 கப்பு கோலமாவு போட்டுக்கோ, 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கோ, மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம எந்த டிசைன் வேணுமானு போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ சும்மா நான் கோடு மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே கீழே வந்து எந்த கோலமாவும் சிந்தாது. அழகாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு பாருங்கள். எந்த கோலமாவும் கீழே சிந்தாது. அழகாக நம்ம கைக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு டிசைனுங்க. இது சிம்பிளாக தான் டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து மஞ்சள் கலர் பொடி வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ கோலமாக மிக்ஸ் பண்ணதுக்கும் இப்போ இந்த மஞ்சள் கலர் பவுடருக்கும் இப்போ வந்து குங்கும கலர் வைக்க போகிறேன் பாருங்கள். எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம பச்சரிசி மாவு எது கலக்கிறோன்னா இதுக்கு தான் கலக்கிறது. சாதாரண கோலத்துக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு காட்டும் பச்சரிசி மாவு கலந்து போடும்போது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் காவி பவுட்ரு. அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்போலாம் செம்மன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது காவி பவுட்ரு. நம்ம அம்மா பாட்டிலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து புய் சம்மா கடையில் விற்கும். இது 10 ரூபா தான் பாக்கெட்டு. அது நான் காட்டுறது வந்து கோல பவுட்ரு, கலர் பவுட்ரு. இது வந்து காவி பவுட்ரு. பச்சரிசி மாவு கலந்து போட்ட கோலமும் இந்த காவியம் போடும்போது வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள். இது காவி பவுட்ரு கேட்டாலும் தந்துடுவாங்க புய் சம்மா வைக்கிற கடையில். கீழே போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இந்த காவி பவுட்ரு வைக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சிம்பிளாக கோலம் போட்டு அந்த காவியை வச்சோம்னானே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோலமாவு. பச்சரிசி மாவு ஏன் கலக்குறோமானா, நம்ம சும்மா டைமில் வந்து மார்கழி மாதம் கலந்து போடும்போது சின்ன கண்ணு தெரியாத ஜீவனுங்க, எறும்புங்க எல்லாம் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எப்போ போடுறோமோ இல்லை மார்கழி மாதம் பச்சரிசி மாவு கலந்து போட்டால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம பச்சரிசி மாவு கலந்து போடுறது. இப்போ பாருங்கள் காவி போடுறேன் பாருங்கள். அவ்வளோ பிரைட்டஸாக தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பச்சரிசி மாவுக்கும் அந்த காவிக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எது போடுறோமோ இல்லையோ இந்த காவி பவுடரும் ஒரு பச்சரிசி மாவு போட்டு இந்த கோலம் போட்டாலே போதும். வாசல் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கோலமாக வாங்கிட்டு வந்து போயிட்டு மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்காக பாருங்கள் கலர் பவுடர்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்களே பச்சரிசி மாவு போட்டு கலந்து பாருங்கள்.